ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே விலாக் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கே நான் சச்சு என்னோடய குட்டி பாப்பா நேற்றுக்கு ஈவினிங்கே என்னோடய அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். எனக்கு 4 days ஹாலிடே. ஸோ அதனால் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். அண்டு மார்னிங்கே பாப்பா எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு என்னோடய சச்சு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் இருக்குது. ஸோ அவங்களுக்கு லீவ் கிடையாது. ஸோ அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நானும் பாப்பாவும் ஓகே நாங்கள் வீட்டில் என் அம்மாவோட வீட்டில் இருந்தோம். அண்டு என்னோடய பாப்பா பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி கூட ஒரே விளையாட்டு தான் மார்னிங்கே. ஸோ அவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. அண்டு எந்த ஒரு வாட்டர் பாட்டிலை பார்க்கும்போது என்னோடய குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அவங்களும் வாங்கி அதை வச்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதை விளையாடி தண்ணி குடித்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோடய குட்டி பாப்பாவுக்கு ஃபுட்டு விட்டுட்டு இருந்தேன். டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், அடம் பிடிப்பாங்க. ஸ்டில் டிவி பார்க்குறதுனால ஓகே அவங்க கார்ட்டூன் எல்லாம் பார்த்து அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. நான் அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டே இருந்தேன். அண்டு டிவியில் அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஷோ தான் பார்ப்பாங்க. கார்ட்டூனில் மிக்கி மவுஸ், டாம் அண்ட் ஜெர்ரி, இந்த மாதிரி ப்ளூயி அவங்களுக்கு பிடிச்ச ஷோஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க. பிடிக்காதது பார்க்கவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம். இன்கேஸ் அந்த சேனலில் வேறு ஏதாவது ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அவங்கள ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அவங்களுக்கு பிடிச்ச ஷோவை போட்டு கொடுத்து நான் அவங்கள சாப்பிட வச்சிட்டு இருந்தேன். அண்ட் நானும் அவங்க கூட சேர்ந்து உட்காந்து பார்த்துட்ருந்தேன் டிவி. அண்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அண்டு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி வந்திருந்தாங்க. தங்கச்சியோட ஹஸ்பண்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. அண்ட் அவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங்கே கிளம்பி போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாம்பழம்லாம் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. நானும் குட்டி பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாடி அப்படி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு மாம்பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னோடய அம்மாவோட வீட்டுக்கு வந்ததில் என்னோடய குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அவங்க எப்போவுமே கேட்பாங்க பாட்டி வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய தம்பியும் குட்டி பாப்பாவும் விளையாடிட்டே இருந்தாங்க. நானும் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அண்டு இன்றைக்கி டே ரொம்ப ஜாலியாக போச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். அண்டு என்னோடய மம்மி பார்த்திங்கன்னா இன்றைக்கி லீவ் எடுத்திருந்தாங்க. அவங்க இன்றைக்கி ஒர்க்குக்கு போகலை. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து டிவி பார்த்தாச்சு. அண்டு பாப்பாவுக்கு எப்போவுமே டிவி பார்க்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி ஏதோ டிவின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நானும் குட்டி பாப்பா கூட சேர்ந்து உட்காந்து நாங்கள் 2 பேருமா இன்றைக்கி டிவி பார்த்துட்டு இருந்தோம். பாப்பா என் தோளில் சாஞ்சிக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் குட்டி பாப்பாவும் கொஞ்சம் நேரம் அப்படி உட்காந்துருந்தோம். பாப்பா என்னோடய எம்ப்ராய்ட்ரி த்ரெட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அண்டு நான் பார்த்திங்கன்னா ஏதாவது எம்ப்ராய்ட்ரி ஒர்க் பண்ணலான்ட்டு எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்தேன். பட் நீடில் மட்டும் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ என்னால் பண்ண முடியலை. அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய தம்பிக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டுருந்தேன், ஹெட் மசாஜ். ஸோ ஹெட்டுக்கு ஒரு பேக் போட்டு விட்டுருந்தேன். ஸோ மசாஜ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஒரு வாட்டி வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி தான் யாருக்காவது பண்ணி விடுறது. ஸோ அவங்களுக்கு ஃபேஸுக்கு ஏதாவது பேக் இல்லை ஹெட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னோடய தம்பி என்னையும் என்னோடய குட்டி பாப்பாவையும் வெளியே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஹேர் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஸோ இன்றைக்கி பாப்பாக்கிட்ட கேஷுவலாக தான் என்னோடய தம்பி கேட்டிருந்தான் முடி வெட்டலாமா அப்படின்ட்டு. ஸோ அட் ஃபர்ஸ்ட் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியே போகலாம் அப்படிங்கிற ஒரு இதுலையே ஓகே முடி வெட்டிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். அண்டு பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்களுக்கு வெளியே போகிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸோ நாங்கள் பைக்கில் வெளியே போயிருந்தோம். ஃபைனலி பக்கத்தில் தான் ஒரு ஷாப்பில் போயிருந்தோம் ஹேர் கட் பண்ணுறதுக்கு. அண்ட் அங்கே போய் உட்காந்து ஒரே சேட்டை தான், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்டு ஃபிங்கர் டச்சுங்கிற ஷாப்பில். ஸோ கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரே பாப்பா சேட்டை. என் தம்பி கூட சேர்ந்து ஒரே விளையாட்டு தான், சண்டை போடுறதும் விளையாடுறதும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு பார்க்குறதுக்கு ஒரே சிரிப்பாக வந்துச்சு. நான் அதையெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அண்டு 2 பேரும் விளையாடிட்டே இருந்தாங்க. ஸோ மோர் தேன் நாங்கள் ஒரு 20 minutes கிட்ட வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு குட்டி பையனுக்கு தான் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. நாங்களும் பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்தோம். பாப்பாவும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு பாப்பாவும் வெயிட்டிங்கில் இருந்தாங்க. அண்ட் பாப்பா பார்த்திங்கன்னா ஒரே விளையாட்டு தான். அண்டு அவங்க அவங்களோட ஃபோட்டோ ஒன்று கையில் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வச்சு விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட ஃபோட்டோவே அவங்க வச்சு அதை வச்சு விளையாடிக்கிட்டே இருந்தாங்க.
ஸோ அதை காமிச்சு ஒரே விளையாட்டு தான். ஸோ எனக்கும் நான் வந்து வீடியோ எடுக்கிறத பார்த்ததுமே வீடியோவுக்கு வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் வந்து காமிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரே சிரிப்பாக வந்துச்சு. ஸோ பாப்பாவை பார்க்கும்போது சரியான காமெடியாக இருந்துச்சு இந்த மாதிரி ஃபோட்டோவை காமிக்கும்போது. அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ பாப்பாவும் போய் அப்படியே உக்காந்துருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு ஹேர் கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ கண்ணை மூடி அழகாக காமிச்சு கொடுத்தாங்க. சேவே இல்லை, அப்படியே உட்காந்து காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஹேர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரயான் கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். அந்த ஷாப்பில் இருந்து பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி பாப்பாவுக்கு நாங்கள் ஒரு கார்கோ பேண்ட் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த கலரில் என்னோடய குட்டி பாப்பா கிட்ட கார்கோ பேண்ட் கிடையாது. ஸோ அதனால் கார்கோ பேண்ட் வாங்கியிருந்தோம். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கு வந்து டிஷர்ட் ஏதாவது வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது இது பாப்பா தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு இந்த ஒரு ரெயின்போ டிஷர்ட் வாங்கியிருந்தாங்க. ஸோ இதே அவங்களுக்கு நான் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ நிஜமாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த டிஷர்ட். அண்ட் பார்த்திங்கன்னா அது கூட இந்த ஒரு பேக் வாங்கியிருந்தாங்க. ஸோ இது ஒரு பேக் தான், பார்க்குறதுக்கு டால் மாதிரி இருக்குது. பட் இது ஒரு டால் தான். இதே அங்கே தான் அந்த ஷாப்பில் தான் வாங்கியிருந்தாங்க. அண்ட் இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ், செப்பல், ஷூஸ் அண்ட் இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ இதில் வந்து சிப்பெல்லாம் இருக்குது. உள்ளாடி பார்த்திங்கன்னா ஏதாவது திங்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் வைக்கலாம். இந்த மாதிரி நல்லாயிருக்கும். அண்டு அது கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேட்டிலும் வாங்கியிருந்தோம். அங்கேருந்து நேராக என்னோடய தங்கச்சியோட வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ என்னோடய குட்டி பாப்பா ஒரே விளையாட்டு தான். அந்த ஊஞ்சல் ஏறி உட்காந்து ஒரே விளையாட்டு. நாங்களும் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அண்டு பாப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி. அவங்க தான் என் தங்கச்சி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஊஞ்சலில் மாறி மாறி ஏறி உட்காந்து ஒரே விளையாட்டு தான். பாப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி. நாங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி லீவு கிடைக்கும்போது தான் எங்கேயாச்சும் போவோம். கண்டினியூஸாக லீவ் இருந்துச்சுன்னா, மற்றபடி எங்கேயும் போகிறதில்ல. ஸோ பாப்பா ஒரே விளையாட்டு தான். ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து அங்கே வைக்கிறது, இங்கே வைக்கிறது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அவங்க எல்லா திங்ஸையும் வச்சு விளையாடிட்டே இருந்தாங்க. அண்டு நாங்கள் வாங்கி கொடுத்த ரேட்டில் இதெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் என்னோடய தங்கச்சியும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அண்டு அதுக்கப்புறம் பாப்பா அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்த பேக்கை தோல்லையே போட்டுக்கிட்டு ஒரே விளையாட்டு தான். அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது. அண்டு கிண்டர் ஜாய் வாங்கி கொடுத்துருந்தோம். அதையும் சாப்பிட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபைனலி நானும் வந்து ஊஞ்சல் ஏறி உட்காந்து கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆடியாச்சு. ஸோ நல்ல ஃபீலாக தான் இருந்துச்சு. அண்டு சின்ன வயசில் நம்ம இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடியிருப்போம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடுறது அது ஒரு வேறு லெவல் ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் என்னோடய குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா அண்ட் என்னோடய தங்கச்சியோட வீட்டில் ஒரு டாக் இருக்குது. ஸோ அந்த டாக் கூட ஒரே விளையாட்டு தான் போய். ஸோ எந்த அளவுக்கு விளையாடுவா அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எங்கள் வீட்டில் ஒரு டாக் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் அதை விட பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. பொம்மை மாதிரியே இருந்துச்சு. ஒரு டால் தான் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த டாக் கூட என் குட்டி பாப்பா ஒரே விளையாட்டு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சியோட ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் குட்டி பாப்பாஸ் எல்லாம் உண்டு அவங்க வீட்டு பக்கத்தில். ஸோ அந்த பாப்பாஸ் கூட எல்லாம் ஒரே விளையாட்டு. ஸோ நான் அவள் இவ்வளோ சீக்கிரமாக அவங்கக்கிட்டலாம் பேசுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் ஒரே விளையாட்டு தான். ரேட்டில் எடுத்து வச்சு விளையாடுறதா இருக்கட்டும், நாய்க்கு ரேட்டில் காமிச்சு கொடுக்குறது, அதுக்கப்புறம் அந்த குட்டி பாப்பாங்க கூட எல்லாம் ஒரே விளையாட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள், ரொம்ப என்ஜாய் பண்ணாள். ஸோ நாய் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால். ஸோ அவளுக்கு நார்மலி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு நாய் கூடவும் ரொம்ப விளையாடுவாள். அண்ட் இந்த நாய் கூடவும் ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாள். ஒரே விளையாட்டு, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு அண்ட் இந்த ஒரு டாக் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அதோட நெக்கில் போட்டிருக்க பெல்ட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. க்ரீன் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் என்னோடய குட்டி பாப்பா ஒரே விளையாட்டு தான். அந்த பிள்ளைங்க கூட எல்லாம் சேர்ந்து ஒரே விளையாட்டு. அண்டு அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். பேக்கை பார்த்திங்கன்னா தோல்லேருந்து கலட்டவே இல்லை, தோல்லையே போட்டுக்கிட்டு ஒரே விளையாட்டு தான். ஸோ அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா. ஸோ ஈஸியாக அவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டா. அண்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஹாப்பியாக இருந்தா என்னோடய குட்டி பாப்பா. ஸோ அதை பார்க்குறப்ப எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு விளையாடிட்டே இருந்தா. ஸோ அவளுக்கு பில்டிங் பிளாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறையா இருக்கும். ஸோ அதை வச்சு அடிக்கடி விளையாடுவான்.
பட் இந்த பில்டிங் பிளாக்ஸ் மட்டும் அவளுக்கு எவ்வளோ கிடச்சாலும் போதாது, திரும்ப திரும்ப வேணும். ஸோ அவங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த பில்டிங் பிளாக்ஸை வச்சு விளையாடிக்கிட்டே இருந்தா. ஸோ இந்த மாதிரி விளையாடும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணோன்னு அவ்வளோதான், அவளுக்கு செம கோவம் வந்துடும். ஸோ இன்றைக்கி பில்டிங் பிளாக்ஸை வச்சு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தா. ஸோ நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். அண்டு இந்த ஒரு பேக் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு பேக்குன்னு நினைக்கவே இல்லை, டாயின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பார்க்குறப்போ புரிஞ்சு இல்லை இது பேக் அப்படின்ட்டு. அண்ட் இந்த ரேட்டிலுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதோடய சவுண்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி பேக்குள்ளாடி தான் பில்டிங் பிளாக்ஸ் இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி அழகாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களோட குட்டி பாப்பாக்களுக்கு இந்த மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் வாங்கி கொடுங்க, அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. அண்ட் என்னோடய குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் வாங்கி கொடுக்கும்போது அதை தூர போட்டுருவாங்க, அங்கே இங்கே தூக்கி போடுவாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா அதை வச்சு நல்லா விளையாடுறாங்க, ஓரளவுக்கு நல்லா விளையாடுறாங்க. என்னோடய தம்பிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் ஷிஃப்ட். ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் கிளம்பி போயிருந்தாங்க. அண்டு பாய் எல்லாம் சொல்லிவிட்டு கிளம்பி போயாச்சு. என்னோடய குட்டி பாப்பாவுமே பாய் சொல்லிவிட்டு அவங்களோட பாட்டி பின்னாடி, அதாவது என்னோடய மம்மி பின்னாடி ஓடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய சச்சு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஹாப்பியாக கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணுறது. அண்ட் இன்றைக்கி டே இந்த மாதிரி ஜாலியாக போச்சு. அண்டு என்னோடய ப்ளவுஸ் ஒர்க் வீடியோஸ் பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து தான் போடுவேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சாட்டர்டே சண்டே விலாக் லெந்தியாக போடுவேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லெந்தியாக விலாக் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து இப்போ ரெகுலராக விலாக் போடுறது கிடையாது. சாட்டர்டே சண்டே லெந்தியாக போடுறேன், இல்லை ஷார்ட்டாக போடுறேன். ஸோ நாளைக்கும் விலாக் போடுவேன். விலாக் எடுக்க முடியலை அப்படின்னா நான் வந்து ப்ளவுஸ் ஒர்க் வீடியோஸ் போடுவேன், இல்லைனா மண்டேஸ் போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சச்சும் குட்டி பாப்பாவும் விளையாடிட்டு இருந்தாங்க, நான் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த இன்றைக்கி இந்த மாதிரி டே வந்து ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு. அண்டு பாருங்கள், பாப்பா வந்து ஒரே விளையாட்டு தான். அண்ட் ஃபைனலி பாப்பா பார்த்திங்கன்னா அவங்களோட பில்டிங் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒரு விண்டமில் ஸ்டேஷன் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி விலாக் இவ்வளோ தான். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.